புதிய அதிபர் முஸ்தபா கமேனி உயிரோட இருக்காரா இல்லையா அதை முதல் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அதுக்கு பதில் சொல்லியிருக்கு ரஷ்யா. ரஷ்யாவோட தூதுவர் இருக்காப்புல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டே பேசாம இருங்கடா, எங்க ஊர்ல எல்லாம் வந்து அவர் கிடையாதுடா, எங்க ஊர்ல வச்சு நாங்க ரகசியமான சிகிச்சை எல்லாம் கொடுக்கல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து நாங்க கொடுக்கல. ரஷ்யா அதாவது ஈரானோட அதிபர் முஸ்தபா கமேனி வந்து ஈரான்ல தான் ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு, அங்க வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு, அவர் இறந்தும் போகல, உயிரோட தான் இருக்கிறாரு, ரொம்ப படுகாயத்தோட வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே இப்ப அறிவிப்பு வந்து ரஷ்யா சைட்ல இருந்து வெளியாயிருக்கு. இன்னொரு சைடு என்னன்னா, இப்ப ஈரான் நாட்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ஈரான்ல வந்து டெம்பரவரியா ஒரு அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அவருக்கும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சிப்படை காவல் படைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டெம்பரவரி அதிபர் கட்டுப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு இல்லையா, இந்த ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு இருக்கா. முக்கிய நடவடிக்கைகள் முக்கிய திட்டங்களை வந்து இப்ப இவங்க தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இந்த போர் சம்பந்தப்பட்ட திட்டங்களை இந்த ஐஆர்ஜிசி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. வெளிநாட்டு மீடியாக்கள் சொன்னதை வச்சு இந்த ஒரு தகவல் சொல்றேன், கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகல. இந்த போர்ல அடுத்த கட்டத்துக்கு கால எடுத்து வச்சிருக்காங்க ஹேக்கிங், சைபர் தாக்குதல். இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேல வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. FBI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஒரு பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லப்படுது. இந்த அமைப்புல வேலை பார்க்கக்கூடிய இயக்குனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட மெயில் ஐடி, தனிப்பட்ட மெயில் ஐடியை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சைபர் கிரைம் தாக்குதல்ன்றது பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து இது ஒத்துக்கிட்டாங்க, எப்பயுமே ஒத்துக்கிற மாட்டாங்க, பட் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து 2010ல இருந்து 2019 இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தகவலை தான் ஈரான் ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க, நாங்க அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஈரான் சைட்ல இருந்து என்ன வெளியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே நாங்க தொடர் தாக்குதல்ன்றது இந்த சைபர், அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்காப்புல அவரோட தலைமை அதிகாரியோட நாங்க தனிப்பட்ட தகவலை வந்து நாங்க ஆன்லைன்ல லீக் பண்ணுவோம், அவரோட தனிப்பட்ட விஷயங்களையும் நாங்க ஹேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே மிரட்டல் விடப்பட்டிருக்கு. அடுத்து 2 வாரத்துல வந்து ஈரானை விட்டு எங்க படைகள்லாம் வந்து வெளியேறி இருப்பாங்கப்பா, அவ்வளவுதான், ஈரான் போர்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து இந்த பாகிஸ்தான் இந்த இவங்களை வச்சு நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் தான் எங்களுக்கு நாட்டாம பண்றாங்க, இந்த 2 நாளை வச்சு நாங்க ஈரான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சாப்புல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அறிவிச்ச டயத்துல வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பொழந்து கட்டினாப்புல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க ஈரான்கிட்ட வந்து நாங்க ஈரானோட எல்லா பேசஸையும் வந்து அழிச்சிட்டோம், ராணுவ படையை அழிச்சிட்டோம், விமானப்படையை அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாப்புல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நாங்க காலையில 6 மணிக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரியா அமெரிக்கா பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாப்புல. அதேபடி நிச்சயம் நீ காலையில 6 மணிக்கு வந்து போற நிப்பாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா இந்த ஈரான் பயிலுக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க. அதனால வந்து அடுத்து ஒரு 2 வாரத்துல இருந்து 3 வாரத்துல அவன் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், நாங்க போர் வந்து தொடங்க போறோம், இன்னும் ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடக்கும், ஒரு சைடு போர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரியா இப்ப அறிவிச்சிருக்காரு. LNG இந்த பிரச்சனை தீருமா, சிலிண்டர் பிரச்சனை தீருமா தீராதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு சொந்தமான, அதாவது இந்தியாவுக்கு எரிபொருள் ஏற்றி வந்த ஃபாரின் கப்பல், வெளிநாட்டு கப்பலுங்க, இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த கப்பல் வந்து ஒரு 10 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மஸ் கடல் வழியில இன்னும் மாட்டிக்கிட்டு தான் இருக்குதான். அதே மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமான, இந்தியாவோட கொடி அணிர்ந்த ஒரு 18 கப்பல் LNG LPG இதை ஏற்றி வரக்கூடிய ஒரு 18 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மஸோட மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த போர் காரணமா. மொத்தம் வந்து 28 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மஸ் கடல் வழித்தடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல ஒரு 8 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு, நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த கப்பல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேச்சுவார்த்தைகள் மூலியமா அந்த போருக்கு நடுவுலயே வந்து நாங்க எப்படியாவது இந்தியாவை கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வர வரதான் நம்மளுக்கு அந்த LPG பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியா இன்னொரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு சைடு என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட இன்சூரன்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இதோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைனா அந்த ஹார்மஸ் கடல் வழித்தடம் தான் பிரச்சனைன்னு பார்த்தா, இப்ப இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான பகுதிகள்னு சொல்லி இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் வெளியே கொண்டுட்டு வருது. இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த கப்பல்லாம் வந்து நம்மளுக்கு சரக்கு வந்து இறக்கிட்டு திருப்பியும் வளைகுடா நாடுகள்ல இந்த சவுதி அரேபியா, துபாய், இந்தியெல்லாம் போய் சரக்கு ஏற்றிட்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி ஐடியா வந்து கிடையாதுன்னு ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. வெளிநாடுகள், அதாவது இந்த வளைகுடா நாடுகளை தவிர்த்துட்டு வெளிநாடுகள்ல சரக்கு வாங்குறதா தான் பிளான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் ரஷ்யா வேற வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்காலிகமா சில நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுறதை வந்து நிப்பாட்ட போறதா சொல்லிட்டாங்க.
உலக நாடுகளை எங்கே அந்த போர் கொண்டுட்டு போகுது அப்படின்றது தெரியலைங்க. இப்ப டொனால்டு ட்ரம்ப் இப்ப சர்ச்சையான ஒரு பேச்சை வேற வந்து கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போருன்றது அவ்வளவு சீக்கிரத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்துக்கு போகும். லேசா குறைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே அந்த மாதிரி கிடையாது. என்ன நடக்குதுன்றத எப்பயும் சொல்ற மாதிரி தான், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். போர் முடியுது அப்படின்ற மாதிரியே ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.